Hi students, நம்ம last video classல என்ன பார்த்தோம்னா unit number 22 environmental management அந்த சாப்டர்ல வந்துட்டு லாஸ்ட் பார்ட் அதாவது sewage management and solid waste management இந்த ரெண்டு டாபிக் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் நம்பர் 2 அதாவது ஃபிசிக்ஸ் சாப்டர் ஆப்டிக்ஸ் அந்த சாப்டர் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் எதை பொறுத்தது அப்படி எதை பேஸ் பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டு லென்ஸு அதை எப்படி வந்துட்டு ஹியூமன் ஐ அதாவது ஹியூமன் ஐயோட ஸ்ட்ரக்சர் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படி எல்லாத்தையும் பேஸ் பண்ணது அதாவது முக்கியமாக வந்துட்டு லைட்டை பேஸ் பண்ணதான் வந்துட்டு இந்த லெசன் ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஐஸ் அதாவது ஐயை பற்றி படிக்கிறது நம்ம எப்படி வந்துட்டு பார்க்குறோம் அது எப்படி நமக்கு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது இது எப்படி லார்ஜாக தெரியுது அப்படிங்கிறத பற்றினா இந்த லெசன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த லெசனில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோன்னா பேஜ் நம்பர் 30ல் டீட்டெயில் ஆன்சர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டீட்டெயில் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டீட்டெயில் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் த ஐ டெஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா. ஸோ ஐ டெஃபெக்ட் இந்த ரெண்டுமே வந்துட்டு ஐ டெஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டுமே ஐ டெஃபெக்ட்ஸ். இந்த ரெண்டையும் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த கொஸ்டின் பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா explain the construction and working of a compound microscope. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட ஒர்க்கிங் அதையும் வந்துட்டு இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டீட்டெயில் பாருங்கள் டிஃப்ரென்ஷியேட் த ஐ டெஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோப்பியா. ஸோ மயோப்பியாவுக்கும் ஹைப்பர்மெட்ரோப்பியாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின். அதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 25 இருக்குது பாருங்க. பேஜ் நம்பர் 25ல மயோப்பியா ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்தலாம் எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுறது டேப்லெட் காலம் போட்டுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மயோப்பியா பார்க்கலாம். மயோப்பியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்னஸ் occurs due to the lengthening of eyeball. ஸோ மயோப்பியா அப்படிங்கிறது வந்துட்டு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம்னா ஷார்ட் சைட்னஸ் அப்படி சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லலான்னு பின்னாடி பார்ப்போம். ஸோ மயோப்பியா வந்துட்டு ஷார்ட் சைட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால் அக்கர் ஆகுனா நம்மளோட ஐபால் வந்துட்டு லென்த் ஆகிறனால இது வந்துட்டு அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மயோப்பியா இஸ் ஆல்சோ நோன் as ஷார்ட் சைடட்னஸ் occurs due to the lengthening of eyeball. With this defect, nearby objects can be seen clearly, but distance objects cannot be seen clearly. ஸோ இந்த ஐ டெஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக தெரியும். ஆனால் டிஸ்டன்ஸ் அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியாது. அதனால இதுக்கு வந்துட்டு ஷார்ட் சைட்டட்னஸ் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் தெரியுது ஆனால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு தெரியல. The focal length of the eye lens is reduced or the distance between the eye lens and retina is increases. அதாவது வந்துட்டு நம்ம ஐ லென்ஸில் இருக்கக்கூடிய ஃபோக்கல் லென்த்து வந்துட்டு ரெடியூஸ் ஆயிரும். இல்லாட்டி நம்ம ஐ லென்ஸுக்கும் நம்ம ஐயில் இருக்கக்கூடிய ஐ லென்ஸ் அந்த ரெட்டினா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்படி நடக்கும்போது தான் இந்த மயோப்பியா அப்படிங்கிற டெஃபெக்ட் வருது. Hence, the fair point will not be infinitely for such eyes and the fair points come closer. ஸோ அதனால வந்துட்டு fair point அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கரெக்டாக தெரியாது. Due to this, the image of the distance objects are formed before the retina. ஸோ இந்த டிஃபெக்ட்னால due to this the image of the distance objects are formed before the retina. ஸோ இதனால டிஸ்டன்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்துட்டு ரெட்டினா முன்னாடி ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. This defect can be corrected using concave lens. ஸோ concave lens யூஸ் பண்ணி இந்த டிஃபெக்டை வந்துட்டு நம்மளால கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ மயோப்பியா இஸ் ஆல்சோ நோன் as ஷார்ட் சைடட்னஸ். ஸோ மயோப்பியா அப்படிங்கிறது வந்துட்டு ஷார்ட் சைடட்னஸ் ஆல்சோ நோன் as ஷார்ட் சைடட்னஸ். இது எதனால் நடக்குது occurs due to the lengthening of eyeball. ஸோ நம்மளோட ஐயில் இருக்கக்கூடிய ஐபால் வந்துட்டு லென்த்தன் ஆகிறதுனால இந்த மயோப்பியா அப்படிங்கிற டிஃபெக்ட் வருது. ஸோ இந்த டிஃபெக்டில் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளியராக தெரியும். ஆனால் தூரத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியாது. இது எதனால் இப்படி இந்த டிஃபெக்ட் வருதுன்னா நம்மளோட ஐயில் இருக்கக்கூடிய ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும்.
இல்லாட்டி வந்துட்டு ஐலண்ட்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது தான் மயோப்பியா டெஃபெக்ட் வருது. Hence, the fair point will not be infinity for such eyes, and the fair point has to come closer. So அதனால அந்த fair point தூரத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்துட்டு ஐஸ்க்கு தெரியல. ஸோ அதுக்கு பக்கத்தில் போனால் நம்மளால வந்துட்டு அதை பார்க்க முடியும். ஸோ இந்த டிஃபெக்டை வந்துட்டு நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்துட்டு மயோப்பியா. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு என்னன்னா, hypermetropia is also known as long-sightedness, occurs due to the shortening of eyeball. First என்ன பார்த்தோம், hypermetropia அப்படிங்கிறது வந்துட்டு is also known as long-sightedness. இது எதனால் அக்கர் ஆகுது, நம்மளோட ஐபால் வந்துட்டு ஷார்டனிங் அதாவது சுருங்கறனால வந்துட்டு இந்த ஹைப்பர்மெட்ரோபியா வந்துட்டு நடக்குது. With this defect, distant objects can be seen clearly, but nearby objects cannot be seen clearly. இந்த டிஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக தெரியாது, ஆனால் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நமக்கு கிளியராக தெரியும். The focal length of the eyelens is increased. இங்கே வந்துட்டு ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஐலென்ஸுக்கும் ரெட்டினாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆயிடுது. Hence, the near point will not be at 25 cm for such eyes, and the near point has to be moved further. அதாவது ஐஸ்ல இருந்து 25 சென்டிமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம தூரமாக கொண்டு போகும்போது அதை நம்மளால பார்க்க முடியும். Due to this, the image of nearby objects are formed behind the retina. ஸோ அங்கே வந்துட்டு மயோப்பியால அதனால வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும், ஆனால் இங்கே வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு பிகைண்ட் ரெட்டினாக்கு பின்னாடி வந்துட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. This defect can be corrected by using convex lens. So convex lens யூஸ் பண்ணி நம்மனால இந்த டிஃபெக்டை வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியும். So hypermetropia is also known as long-sightedness. So hypermetropia என்ன is also known as இதை வந்துட்டு long-sightedness சொல்லுவாங்க. எதனால நடக்குதுன்னா occurs due to the shortening of eyeball. So eyeball வந்துட்டு சுருங்கனால ஷார்டன் ஆகுறதுனால இந்த டெஃபெக்ட் வந்துட்டு வருது. ஸோ இந்த டெஃபெக்ட்ல நம்மளால டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை வந்துட்டு கிளியராக பார்க்க முடியும், ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால கிளியராக பார்க்க முடியாது. இது எதனால் இங்கே இப்போ இந்த டெஃபெக்ட் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம ஐலென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், இல்லாட்டி வந்துட்டு ரெட்டினாக்கும் ஐலென்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ யார் யாருக்கு வந்துட்டு இந்த ஹைப்பர்மெட்ரோபியா இருக்கோ அவங்களுக்கு வந்துட்டு ஐலேருந்து 25 சென்டிமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு தூரமாக கொண்டு போக நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இந்த டெஃபெக்ட் இருக்கும்போது டியூ டு திஸ் அந்த நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ரெட்டினாக்கு பின்னாடி வந்துட்டு ஃபார்ம். இந்த டெஃபெக்டை வந்துட்டு நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு கரெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ இப்போ அதை எப்படி நம்ம டேப்லர் காலத்தில் எழுதலான்னு பார்க்கலாம். ஸோ மயோப்பியா அப்படிங்கிறது வந்துட்டு இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்னஸ். அதே மாதிரி ஹைப்பர்மெட்ரோபியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் லாங் சைட்னஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க, மயோப்பியா இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைடட்னஸ், hypermetropia is also known as long-sightedness. Second point, myopia occurs due to the lengthening of eyeball. Second point enna, myopia occurs due to the lengthening of eyeball. Next, hypermetropia occurs due to the shortening of eyeball. Second point. Third point, with this effect nearby objects can be clearly seen, but distance objects cannot be seen clearly. So myopia இருந்துச்சு அப்படின்னா நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியும், ஆனால் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிளியராக தெரியாது. ஆனால் ஹைப்பர்மெட்ரோபியாவில் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாது, டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியும். இதான் வந்துட்டு தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, the focal length of the eyelens is reduced or the distance between the
islands and retina increases. அதாவது மயோப்பியால fourth one. Hypermetropiaல the focal length of the islands is increased or the distance between the islands and the retina decreases. இது வந்துட்டு next point. next அதுக்கு அடுத்தது பாருங்க. next அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும், due to this இதனால the image of the distant objects are formed behind the retina. so இதான் வந்துட்டு fifth point எழுதுறீங்க. இந்த defectனால அந்த distance objectல இருக்கக்கூடிய image வந்துட்டு ரெட்டினாக்கு பின்னாடி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஆனா இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்துட்டு ரெட்டினாக்கு முன்னாடி இதான் முன்னாடி மயோப்பியா வந்துட்டு ஃபார்ம்டு பிஃபோர் ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஆனா ஹைப்பர்மெட்ரோபியா வந்துட்டு பிஹைண்ட் ரெட்டினாக்கு அப்புறம் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் எழுந்தீங்க, திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூசிங் கான்கேவ் லென்ஸ். ஸோ மயோப்பியா டிஃபெக்டை நம்மளால கான்கேவ் லென்ஸ் மூலமா கரெக்ட் பண்ண முடியும். ஆனா ஹைப்பர்மெட்ரோபியாவை கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால கரெக்ட் பண்ண முடியும்னு எழுதுறீங்க. ஸோ இதான் வந்துட்டு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ 6 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் அது இன்னொரு பேர் என்ன, அது எதனால அக்கர் ஆகுது, ஸோ அப்படி இந்த மயோப்பியால எப்படி எந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிளியரா தெரியும், எந்த ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியாதுங்கிறது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்ல ஐலண்ட்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐலண்ட்ஸ் என்ன ஆகுது, ரெட்டினாக்கும் ஐலண்ட்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா ஃபோர்த் பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு ரெட்டினாக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு பிஃபோர் ஃபார்ம் ஆகுதா பிஹைண்ட் ஃபார்ம் ஆகுதா வந்துட்டு ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்துட்டு இந்த டெஃபெக்டை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துட்டு சிக்ஸ்த் பாயிண்ட். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா. ஸோ ஐ டெஃபெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியாவோட டிஃபரன்ஸ், அதாவது தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, explain the construction and working of a compound microscope. so compound microscope ஓட construction அதோட working இதான் வந்துட்டு fourth detail. so இதோட ஆன்சர் வந்துட்டு பேஜ் நம்பர் 26ல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 26ல compound microscope ஸ்டார்ட் ஆகி compound microscope just instruction construction working. so இந்த டயக்ராம் வந்து மஸ்ட் கண்டிப்பா வந்துட்டு டயக்ராம் வரைஞ்சிருக்கணும். so first compound microscope அப்படின்னா என்னன்னா, is used to see the tiny objects, அதாவது சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். it has better magnification power than a simple microscope. அதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை விட பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பவர் தான். அதாவது வந்துட்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல ஒரு டைனி ஆப்ஜெக்டை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டைனி ஆப்ஜெக்ட் இருக்கு, சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நம்மளால 3 inch ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்ல அது வந்துட்டு 15 inches வரைக்கும் நம்மளால ஜூம் பண்ணி பார்க்க முடியும். அதுதான் வந்துட்டு மேக்னிஃபிகேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ்டு டு see the tiny objects. it has better magnification power than the simple microscope. so simple microscope விட better magnification power வந்துட்டு compound microscope கிட்ட இருக்கும். magnification power of microscopes can be increased by decreasing the focal length of the lens used. அதாவது அந்த மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவரை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா அந்த மைக்ரோஸ்கோப்போட மேக்னிஃபிகேஷன் பவரை வந்துட்டு நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க, magnification power of microscopes can be increased by decreasing the focal length of the lens used. Due to constructional limitations, the focal length of the lens cannot be decreased beyond the certain limit. so அதோட constructional limitation நால அந்த focal length, அதாவது வந்துட்டு அந்த லென்ஸோட focal length ஒரு certain லிமிட்டுக்கு மேல நம்மளால டிக்ரீஸ் பண்ண முடியாது. This problem can be solved by using 2 separate biconvex lens. so இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணானா, 2 செப்பரேட்டான பைகான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்துட்டு சால்வ் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது it is used to see the tiny objects. it has a better magnification power than the simple microscope. so simple microscope விட better magnification power வந்துட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கிட்ட இருக்கு.
நெக்ஸ்ட்டு ஒரு மைக்ரோஸ்கோப்போட மெக்னிஃபிகேஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணணும். ஆனால் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்ஸ், அதாவது வந்துட்டு இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வந்துட்டு சில கன்ஸ்ட்ரக்ஷனல் லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறனால நம்மளால் அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை சர்டைன் லிமிட்டுக்கு மேலே அதை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு செப்பரேட் பைகான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை நம்மளால சால்வ் பண்ண முடியும். இதான் வந்துட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி இருக்குன்னா, a compound microscope consists of two convex lenses. So compound microscopeல ரெண்டு convex lenses வந்துட்டு இருக்கும். The lenses with shorter focal length is placed near the object and it is called objective lens or objective base. அந்த லென்ஸ்ல வந்துட்டு ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் இருக்கும். அதை எங்கே வைப்போம்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வைப்போம். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லாட்டி ஆப்ஜெக்டிவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். The lens with larger focal length and larger aperture placed near the observer's eye is called eye lens or eyepiece. ஸோ இன்னொரு லென்ஸ் எப்படி இருக்குன்னா அது வந்துட்டு லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கும். அதை எங்கே பிளேஸ் பண்ணுவோம்னா பார்க்கக்கூடியவரோட கண்ணுக்கு பக்கத்தில், அதான் வந்துட்டு அப்சர்வர்ஸ் ஐ, நியர் த அப்சர்வர்ஸ் ஐ. அந்த லென்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஐ லென்ஸ் இல்லாட்டி ஐ பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். Both the lenses are fixed in a narrow tube with adjustable provision. ஸோ ரெண்டு லென்ஸையும் வந்துட்டு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா நேரோ டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு பார்க்கும்போது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ரெண்டு கான்வெக்ஸ் லென்சஸ் இருக்கும். ஒரு லென்ஸுக்கு வந்துட்டு ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கும். அது வந்துட்டு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் பிளேஸ் பண்ணியிருப்போம். அதனால் அது பேர் என்ன ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இல்லாட்டி ஆப்ஜெக்டிவ் பீஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொரு லென்ஸுக்கு வந்துட்டு லார்ஜர் ஃபோக்கல் லென்த் இருக்கும். அதை எங்கே பிளேஸ் பண்ணுவோம்னா அப்சர்வர்ஸ், அதாவது பார்க்கக்கூடியவரோட ஐக்கு பக்கத்தில் பிளேஸ் பண்ணுறோம். அதை என்னன்னு சொல்கிறோன்னா ஐ லென்ஸ் இல்லாட்டி ஐ பீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு லென்த்தையும் வந்துட்டு நேரோ டியூப்பில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட் அதோட ஒர்க்கிங் பாருங்கள். The object A, ஃபர்ஸ்ட் நான் படித்து சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு டயக்ராம் வச்சு நான் சொல்லித்தரேன். The object AB is placed at a distance slightly greater than the focal length of the objective lens. அதாவது வந்துட்டு ஆப்ஜெக்ட் AB அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை டிஸ்டன்ஸ்னா ஸ்லைட்லி கிரேட்டர் தென் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அதாவது வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ்லன்ட்டு ஸ்லைட்லி கொஞ்சம் தள்ளி அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு AB அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. A real inverted and magnified image is formed at the other side of the objective lens. ஸோ ஆப்ஜெக்டிவ் லென்த்துக்கு அடுத்த சைடு, இன்னொரு சைடில் வந்துட்டு அந்த ரியல் இமேஜோட ரியல் இன்வெர்டட் அண்ட் மெக்னிஃபைடு இமேஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதாவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு அந்த பக்கம். This image behaves as the object for the eye lens. ஸோ இந்த இமேஜ் தான் வந்துட்டு ஐ லென்ஸுக்கு வந்துட்டு ஐ லென்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணும். The position of the eye lens is adjusted in such a way that the image falls within the principal focus of the eyepiece. ஸோ அந்த பொசிஷன், அந்த ஐ லென்ஸோட பொசிஷனை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் அந்த இமேஜை வந்துட்டு ஒரு ஐபீஸுக்கு ஈக்குவலாக பிரின்சிபலாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியும். This eyepiece forms a virtual enlarged and erect image on the same side of the object. ஸோ அந்த ஐபீஸ் தான் வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் ஒரு எரெக்ட் இமேஜாகவும் அந்த ஆப்ஜெக்டோட சேம் சைடில் காட்டும் அப்படிங்கிறாங்க. Compound microscope has 50 to 200 times more magnification power than the simple microscope. So simple microscope கூட கம்பேர் பண்ணும்போது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கு வந்துட்டு 50 to 200 times more magnification power வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஒர்க்கிங். ஸோ ஒர்க்கிங் பாருங்கள் டயக்ராம். இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்துட்டு AB அப்படிங்கிற ஆப்ஜெக்ட். இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இது வந்துட்டு ஐ லென்ஸ், இது வந்துட்டு ஐ. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம பார்க்கணும்.
ஸோ பார்க்கும்போது என்ன ஆகும்னா இது எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்டிவ் லென்ஸுக்கு கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்துட்டு அப்சர்வர் வந்துட்டு பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்டிவ் லென்த் வந்துட்டு எப்படி தெரியும்னா இந்த இவ்வளோ லென்த்தில் வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏபி இப்படி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு சேம் சைடு, அந்த ஆப்ஜெக்டோட சேம் சைட்லேயே ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட அனதர் சைடில் வந்துட்டு டெஃப்ளெக்ட் ஆகி இப்படி தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதே ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட சேம் சைடு, ஸோ லென்ஸ் இப்படி வைக்கும்போது லென்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும், இது ஒரு சைடு இது ஒரு சைடு. ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் சைடு தான் இது, இன்னொன்று வந்துட்டு அனதர் சைடு. ஃபர்ஸ்ட் அனதர் சைடில் வந்துட்டு அது தெரியுது, எகெயின் வந்துட்டு அதாவது வந்துட்டு ஐபீஸை வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு நல்ல என்லார்ஜ்டு இமேஜாக வந்துட்டு எரெக்ட் ஆப்ஜெக்டாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஒர்க்கிங், அதாவது வந்துட்டு இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஒர்க்கிங். ஸோ வந்துட்டு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னா என்ன, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு, அதோட ஒர்க்கிங் என்னன்னு பண்ணி பார்த்தோம். ஸோ இதான் வந்துட்டு 4th டீட்டெயிலோட ஆன்சர். ஸோ நம்ம வந்துட்டு இந்த 2 டீட்டெயிலும் பார்த்துட்டோம், 3rd and 4th டீட்டெயில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு 1st and 2nd டீட்டெயில், அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரீஃப் ஆன்சர்ஸ்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 2 டீட்டெயில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.